warahmatullahi wabarakatuh. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah amma ba'd. A'udzu billahi minash shaitanir rajim. Ittaqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Fa'aqim wajhaka lid-dini hanifa fitratallah allati fatara an-nasa 'alayha la tabdila li khalqillah dhalika ad-dinul qayyim walakinna akthara an-nasi la ya'lamun. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அருள் நிறைந்த புனித ரமலானில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த மாதத்தில் நோன்பு நோற்று நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அதற்காக அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை குறித்து பல்வேறு சிறப்புகளை நமக்கு எடுத்து கூறியிருக்கின்றார்கள். அவைகளையெல்லாம் பல சந்தர்ப்பங்களில் நாம் கேட்டிருக்கிறோம். இன்றைய இந்த ரமலானுடைய தொடர் இந்த வகுப்பில் பெற்றோரும் பிள்ளைகளும் என்ற இந்த தலைப்பின் கீழ் தொடர்ந்து பல செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இது காலத்தின் கட்டாயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா காலத்திலும் பெற்றோரும் பிள்ளைகளும் இருந்துதான் வந்திருக்கிறார்கள். பெற்றோர் இல்லாமல் பிள்ளைகள் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லாஹ் மட்டும்தான் லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஒருவரும் நிகரில்லை என்று அவன் தன்னை சொல்லி காட்டுகிறான். மத்தஹதல்லாஹு சாஹிபத்தம் வலா வலதா, அல்லாஹ் தனக்கு மனைவியையும் ஆக்கிக் கொள்ளவில்லை, குழந்தையையும் அவன் ஆக்கிக் கொள்ளவில்லை. அப்போ அவனுக்கு குழந்தை கிடையாது, பெண்டாட்டி இருந்தா தானே குழந்தை. கடவுள் என்பவனுக்கு பெண்டாட்டி இல்லை, ஆதலால் குழந்தையும் இல்லை. அவன் ஒத்த ஒருவன் தான். அவனை தவிர இந்த உலகத்தில் எல்லாமே ஜோடிகள் தான். இதை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். ஆதமை அல்லாஹ் படைக்கிற போது ஆதமை மட்டும் படைத்து சொர்க்கத்தில் குடியமர்த்தி இருக்கலாம், ஏகபோக வாழ்க்கையை இங்கு வாழ்ந்து இழைத்துக்கொள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கலாம். ஆனால் ஆதமை மட்டும் படைக்காமல் அங்கு என்ன இன்பங்கள் அல்லாஹ் அவருக்காக தயாரித்து வைத்திருந்தாலும் அதெல்லாம் சில நேரங்களில் அவருக்கு சலித்து போய்விடும். அது பல நேரங்களில் அவருக்கு அமைதியை தராது. ஆதலால் தான் அது மட்டுமல்லாமல் தானும் ஒத்த ஒருவன், தன்னால் படைக்கப்பட்டவனும் ஒத்த ஒருவர் என்று ஆகிவிடும். ஆதலால் தான் மட்டும்தான் நிகரில்லாதவன், தனித்தவன், மனைவி இல்லாதவன், பிள்ளை இல்லாதவன் என்பதை நிலைநிறுத்துவதற்காக அல்லாஹ் ஆதமுக்கு ஜோடியாக ஹவ்வாவை படைக்கிறான். யா அய்யுஹன்னாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதீ கலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ கலக மின்ஹா ஸௌஜஹா, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அவன்தான் ஒரு உயிரிலிருந்து அந்த உயிருக்கான ஜௌஜை, ஜோடியை அல்லாஹ் என்ன செய்தான், படைத்தான். அப்போ அங்கேயே ஆதம் ஹவ்வா என்கிற இணையை அல்லாஹ் படைத்துத்தான் குடியமர்த்துகிறார். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் அவரை சைத்தானின் வழியாக
ஷைத்தான் அவரை வழிகெடுத்தான், அவளையும் வழிகெடுத்தான். அவர்கள் அங்கிருந்து ஆக்கரஜுகுமா, அங்கிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அவர்கள் இந்த பூமிக்கு வந்ததற்கு பிறகு பஸ்ஸமின்குமா ரிஜாலன் கசீரம் நிசா, அவர்கள் வழியாக ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் பரவச் செய்தான் என்று திருக்குர்ஆனிலே சொல்கிறார். அப்போ ஆணும் பெண்ணும் தான் இந்த உலகில் மனிதர்களுடைய மூல ஆதாரம், அடிப்படை. அதற்கு ஆதம் ஹவ்வாவும் தான். அவர்களுடைய வழித்தோன்றல்கள் அனைவருமே தாயையும் தகப்பனையும் கொண்டவர்கள்தான். எல்லோருக்கும் தாயும் உண்டு, தகப்பன் உண்டு. யாரும் தாய் இல்லாமல் தகப்பன் இல்லாமல் இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியாது, வாழ்ந்துடவே முடியாது, பிறக்கவே முடியாது. விதிவிலக்காக ஈசா என்கிற இறை தூதரை தவிர. ஈசா என்கிற இறை தூதருக்கு தகப்பன் இல்லை, அவருக்கு தாய் மட்டும் உண்டு, மரியம் என்கிற தாய். எப்படி ஆதம் என்பவருக்கு தகப்பன் இல்லை, தாயும் இல்லையோ, அது மாதிரி தகப்பனே இல்லாமல் ஒரு உயிரை, மனித உயிரை எனக்கு படைக்க முடியும் என்பதற்கு உதாரணமாக அல்லாஹ் என்ன செய்கிறான், ஈசாவை மரியம் வழியாக அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த உலகத்தில் படைக்கின்றார். அவருக்கு தகப்பன் இல்லை. ஆதம் விதிவிலக்கு, ஈசாவும் விதிவிலக்கு. இவர்களை தாண்டி இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் பெற்றோரும் உண்டு. பெற்றோர் இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக பிள்ளைகள் உண்டு. அதிலும் விதிவிலக்காக பிள்ளைகள் இல்லாத, சந்ததிகள் இல்லாத சில தம்பதியர்கள் இருக்கலாம். அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஆக இந்த உலகில் பிறந்துவிட்ட மனிதர்களுக்கு பெற்றோரும் பிள்ளைகளும் இருக்கிறார்கள். இவர்களை குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை நாம் அறிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் இஸ்லாம் என்பது வெறுமனே பள்ளிவாசலோடு முடங்கி போகக்கூடிய ஒன்றல்ல. அதை சொல்லித் தருவதற்காக வேண்டி இஸ்லாம் நமக்கு வழங்கப்படவில்லை. அதற்காக அல்லாஹ்வுடைய தூதரை இவ்வளவு வருத்தி, இவ்வளவு நெருக்கடிக்கு உள்ளாக்கி, இத்தனை உயிர்களை இழந்து, அத்தனை உடைமைகளையும் இழந்து இதை சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. வாழ்க்கையினுடைய அனைத்து கோணங்களையும் சொல்லித் தருவதற்காகத்தான் அல்லாஹ் இறை தூதரை முன்னுதாரணமாக வைத்து அவருக்கு குர்ஆனை அல்லாஹ் இறக்குகிறான். வழிபாடு என்பது மன அமைதிக்காக, அல்லாஹ்வோடு நாம் உரையாடுவதற்காக, அல்லாஹ்வோடு நம்முடைய நெருக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்வதற்காக, நம்முடைய அபிலாஷைகளையும் நம்முடைய தேவைகளையும் கோரிக்கைகளையும் அவனத்தில் முறையிடுவதற்காக, மன அமைதி பெறுவதற்காக, கவலைகளை ஓரங்கட்டிக் கொள்வதற்காக வணக்க வழிபாடுகள் இருப்பதை போல 24 மணி நேரமும் அப்படி இருக்க முடியுமா? ஒரு மனிதன் இருக்க முடியாது. 10 நிமிஷம் பள்ளியாசலுக்குள்ள வந்து நம்ம தொழணும் சொல்லி வந்தா நம்ம என்ன செய்யறோம்? அந்த 10 நிமிஷத்துக்கு கூட நம்ம செல்ல ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம தயாரில்லை. அந்த தியாகத்தை கூட செய்வதற்கு நாம் தயாரில்லை. 10 நிமிஷம் கூட அல்லாஹ்வோடு நாம் உரையாடுவதற்கு, அவனை நினைவு கூறுவதற்கு நாம் தயாரில்லை. எப்படா ஆரம்பிப்பாங்க, எப்படா முடிப்பாங்க, அடுத்த 10 மணிக்கு ஓடணும் என்கிற அளவில் தான் நாம் இருக்கிறோம். இதுல 24 மணி நேரம் இறைவனை தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும், வேற எந்த நினைவுகளும் இல்லாமல் இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் வெறுத்து ஒதுக்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால் போதுமா, என்ன ஆளவடு, நான் வேற எதில் இருந்துட்டு போறேன் என்று சொல்லி என்ன செய்வான் மனிதன்? வேறு சித்தாந்தங்களை நோக்கி, வேறு திசைகளை நோக்கி பயணிக்க ஆரம்பித்துடுவான். அப்படி போனதுதான் முஸ்லிம்களாகவே இருந்து கொண்டு, முஸ்லிம் என்ற பெயரில் இருந்து கொண்டு இறை மறுப்பாளர்களாக போகக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். முஸ்லிம் பெயர் தாங்கிகள் அவர்கள் என்ன இறை மறுப்பை ஆதரிக்கக்கூடியவர்களாக, முற்றிலும் இஸ்லாத்தை புறக்கணிக்கக்கூடியவர்களாக, பெயரில் முஸ்லிம்களாக இருக்கின்ற ஒரு சூழலை பார்க்கிறோம். பெயரில் கம்யூனிச முஸ்லிம்களாக இருந்து கொண்டு கம்யூனிசத்தை ஆதரிக்கக்கூடியவர்களாக, கடவுள் மறுப்பை ஆதரிக்கக்கூடியவர்களாக நாம் பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் என்ன காரணம்? இதற்கெல்லாம் இதுதான் காரணம். இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டவைகளை புரிந்து கொள்வதில் ஏற்பட்ட விதர்ப்பங்கள், வேறுபாடுகள், முரண்பாடுகள், இதெல்லாம் என்ன இது என்று சொல்லி அவர்கள் மனம் போன போக்கில் இருப்பதற்குரிய வழியை தேடி கொண்டு போகிறார்கள். ஆனால் அதுவும் கூட ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு சலிப்பை தந்து கடைசியில் தற்கொலையில் போய்
அவர்கள் சேர்ந்து விடுகிறார்கள் என்பதையும் நாம் உலகத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இஸ்லாம் என்பது அது நடுநிலையை சமனை சொல்லித்தரக்கூடிய ஒரு மார்க்கம். மார்க்கத்தை அல்லாஹ் சொல்கிற போது, சமுதாயத்தையும் சொல்கிற போது உம்மத்தன் வசத்தன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு நடுநிலை சமுதாயம், ரொம்ப எஸ்டீமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லல. எஸ்டீம்னா என்ன? ரொம்ப அதிகமாக அல்லாஹ் அல்லாஹ் என்று இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதல்ல. ஒண்ணுமே இல்லை என்கிற அளவுக்கு கீழே தரமட்டத்துக்கு போகணும் என்றும் சொல்லி தரக்கூடிய மார்க்கம் அல்ல. எதிலுமே என்ன நடுநிலையை கையாள வேண்டும் என்பதை சொல்லித் தருவதுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். அந்த அடிப்படையில் வணக்க வழிபாடுகளை சொல்லித் தருகிற அதே நேரத்தில் மற்ற விஷயங்களை குறித்தும் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. பல தலைப்புகளில் நாம் அதை தொடர்ந்து நாம் பல கட்டங்களில் கேட்டிருக்கிறோம். பொருளாதாரத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது, குற்றவியலை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது, உரிமையலை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது, அரசியலை பற்றி என்ன சொல்கிறது, இப்படி பல்வேறு கட்டங்களில் நாம் அது குறித்து கேட்டிருக்கிறோம். ஆனால் பெற்றோரும் பிள்ளைகளும் அவர்களை குறித்து என்ன சொல்கிறது, வேறு எந்த கோட்பாட்டையும் நீங்கள் பார்க்க முடியாது. நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயமாக எடுத்து இதில் இப்படித்தான் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், இப்படித்தான் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டக்கூடிய எந்த சித்தாந்தத்தையும் உலகத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. இஸ்லாத்தை தவிர்த்து இஸ்லாம் மட்டும்தான் ஆணும் பெண்ணும் என்று அவர்கள் உடன்படிக்கையின் அடிப்படையில் இணைந்து கொண்டால் அவர்கள் சரி, அவர்களுக்கு பிறக்கக்கூடியவர்களும் சரி, அவர்களுக்கும் இடையிலும் சரி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை துல்லியமாக நேர்த்தியாக சொல்லித்தரக்கூடியது இஸ்லாமிய மார்க்கம். அந்த மார்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெற்றோர்களை பற்றி சொல்லக்கூடியவை என்ன, பெற்றோர்களுக்கு பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு சொல்லித் தரக்கூடியவைகள் என்ன என்பதை தனியாக பெற்றோர்களுக்கும் சொல்கிறான், தனித்தனியாக பிள்ளைகளுக்கும் சொல்கிறான். பெற்றோர் பிள்ளைகளுக்கும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கும் செய்ய வேண்டியதையும் சொல்கிறான். எல்லா விஷயத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன செய்கிறார்கள், சொல்லித் தருகிறார்கள். அதை நாம் இந்த தொடர் உரையில் நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இதை தெரிந்து கொண்டால் வரக்கூடிய நம்முடைய சமுதாயத்தை, நம்முடைய தலைமுறையை, நம்முடைய குடும்பத்தினர்களை, நமக்கு பிறந்த பிள்ளைகளை நாம் எப்படி வளர்த்தெடுப்பது என்கிற புரிதல் நமக்கு என்ன செய்யும் வரும். எல்லாத்தையும் நம்ம கையை விட்டுட்டு எல்லாத்தையும் நாம தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் ஐயோ குத்துது கொடையுதோ என்று சொன்னால் அதுக்கப்புறம் கை சேதப்பட்டு எந்த பயனும் இல்லை. எத்தனை பெற்றோர்கள் அப்படி இப்போ பார்க்குறோம். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்தேன், இந்த அளவுக்கு ஆளாக்கினேன், இப்படி ஆயிடுச்சே, இப்படி பண்ணிட்டானே என்று வதவதைக்கக்கூடிய ஒரு பரிதாபகரமான நிலைக்கு அந்த பெற்றோர்கள் ஆளாகக்கூடிய நிலை ஏன் வர வேண்டும்? ஆரம்பத்திலேயே நாம அதற்கான முறையான ஒரு வைத்தியத்தை, ஒரு முறையான ஒரு வழிகாட்டுதலை, ஒரு முறையான அறிவுரைகளை நாம் தெரிந்து அதை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு சீரான தடம் மாறாத ஒரு நேரான பாதையில் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பமும் பயணிக்கிற போது அது மாதிரியான ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை, ஒரு இன்பமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. இதே போன்ற ஒரு வாழ்க்கை அப்படி நாம் பயணிக்கிற போது நம்முடைய இறப்புக்கு பிறகும் நாளை மறுமையில் இருக்கும் என்பதை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. இன்ஷா அல்லாஹ் அது குறித்து நாளை நாம் இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்வோம், தொடருவோம். வாஹர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.